I don't know how many of you know that we are going to Nellore and Sulurpet for almost 1 year. கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நாங்கள் சூலூர்பேட்டைக்கும் நெல்லூருக்கும் அங்கே இருக்கிறதான அந்த சபைகளுக்கு செல்கிறோம் என்பதை எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. It's okay. So about 1 month ago I got an email from Zach. ஒரு மாதத்துக்கு முன்பதாக சகோதரர் ஜாக் அவரிடத்திலிருந்து ஒரு இமெயில் எனக்கு வந்தது. I saw you giving a message in one Nellore CFC church. I saw you giving a message. Which is that Nellore CFC church? சகோதரர் என்னிடத்தில் அந்த இமெயிலில் கேட்டிருந்தார்கள். நான் ஒரு வாரத்திலே நீங்கள் நெல்லூர் கிறிஸ்தவ ஐக்கிய சபை என்ற ஒரு இடத்திலே நீங்கள் செய்தி கொடுத்தீர்கள். அது என்ன, எந்த நெல்லூர் கிறிஸ்தவ ஐக்கிய சபை என்ன எது என்று கேட்டார்கள். So I told him, brother, you only told no to help Sulurpet and Nellore. We also consulted with others and then only we started going there. சகோதரத்தில் நான் சொன்னேன், சகோதரர் நீங்கள் தான் அங்கே சூலூர்லேயும் நெல்லூர்லேயும் இருக்கிற இந்த சகோதரர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னீர்கள். உங்களுடைய ஆலோசனை கேட்டு மற்றவருடைய ஆலோசனை கேட்டு தான் நாங்கள் அதை செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னேன். So he said, I only told you people to go and help. I didn't tell, I told them very specifically they should not say that they are connected to CFC church. நான் மிக தெளிவாக அவர்களிடத்தில் சொன்னேன், அவர்கள் கிறிஸ்தவ ஐக்கிய சபையோடு தொடர்புடையவர்கள் என்று அவர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடாது என்று நான் சொன்னேன். So then I discussed with him. Then he said no, they should not use the name CFC, so change that to Christian meeting. அதற்கு பிறகு சகோதரர் சொன்னார்கள், இல்லை, அவர்கள் கிறிஸ்தவ ஐக்கிய சபை என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது, கிறிஸ்தவ கூட்டம், கிறிஸ்தவ கூடுகை என்று நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். He said only Hyderabad, Vizag, Kakinada, they are the CFC churches. All the other churches, all the other gatherings are not CFC churches. விசாகப்பட்டினம், ஹைதராபாத், காக்கிநாடா இந்த 3 இடங்களிலே கூடுகிற சபைகள் தான் கிறிஸ்தவ ஐக்கிய சபைகள். மற்ற இடங்களெல்லாம் அதை கிறிஸ்தவ ஐக்கிய சபையாக கருத முடியாது என்று சொன்னார்கள். So then we changed all the YouTube channels to be Nellore Christian Meeting, Sulurpet Christian Meeting. அதற்கு பிறகு எல்லா என்னுடைய யூடியூப் லிங்க்ல எல்லாத்துலயும் அந்த செய்திகளுடைய தலைப்புகள் எல்லாம் இந்த சேனல் எல்லாம் நெல்லூர் கிறிஸ்தவ கூடுகை, சூலூர்பேட்டை கிறிஸ்தவ கூடுகை என்று மாற்றி இருக்கிறோம். So then he asked, is there anyone having any name board, CFC church? கிறிஸ்தவ ஐக்கிய சபை என்ற ஒரு பெயர் பலகை எங்கேயாவது வைத்திருக்கிறார்களா என்று கேட்டார்கள். Then only I remembered that in Sulurpet, the entrance of the road, they put one arrow showing this is the direction to Sulurpet CFC church. அதுக்கு பிறகுதான் நான் உணர்ந்தேன், அந்த சபை கட்டடத்திற்கு போகிறது வழியில ஒரு ஆரோ மார்க் போட்டு சூலூர்பேட்டை கிறிஸ்தவ ஐக்கிய சபைக்கு போகும் வழி என்று போட்டிருந்தார்கள். Remove that also, we have removed that also. அதையும் அந்த பெயர் பலகையும் நாங்கள் எடுத்து விட்டோம். So then we found that Zach had sent an email to me in February 2023. You go and help them, but they should not say they are connected to CFC church. அப்பொழுது அதற்கு பிறகுதான் நான் உணர்வடைந்தேன். 2023 பிப்ரவரியிலே ஜாக் அவர்கள் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பி, நீங்கள் சென்று அந்த அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்கள் கிறிஸ்தவ ஐக்கிய சபையோடு தொடர்புடையவர்கள் என்று சொல்லக்கூடாது என்று குறிப்பாக எழுதியிருந்ததை நான் அப்பொழுதுதான் பார்த்தேன். What he wrote that time never went into my mind. When I saw this YouTube channel with CFC name and that board also with CFC name, it never struck me. சகோதரர் அப்படி எழுதியிருந்தது எனக்கு உள்ளே போகவில்லை. அங்கே போர்டு எல்லாம் வைத்திருந்தோம், CFC என்றெல்லாம் வைத்திருந்தோம், அது எனக்கு உள்ளே அது போகவில்லை. So 1 year later he saw one mail, YouTube message, and then he sent that mail to me. ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த யூடியூப் செய்தியை சகோதரர் பார்த்துவிட்டு எனக்கு இமெயில் அனுப்பினார்கள். So in one sense, I was happy that this happened. இது நடந்தது, ஒரு விதத்திலே அதை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன். So people in Nellore and Sulurpet, they were really shaken up. நெல்லூரிலேயும் சூலூர்பேட்டிலேயும் இருக்கிறவர்கள் இதை குறித்து மிகவும் கலக்கமடைந்தார்கள். And actually one sister said that if it's so difficult to get CFC name on this earth, how will we get the Lord's name in heaven? அந்த ஒரு சகோதரி சொன்னார்கள், இந்த பூமியிலேயே கிறிஸ்தவ ஐக்கிய சபை நாங்கள் பங்குள்ளவர்கள் என்ற பெயரை பெறுவது இவ்வளவு கடினமாக இருந்தால் நாம் பரலோகத்தில் எப்படி எங்களுடைய பெயர் கிடைக்கும் என்று சொன்னார்கள். Then I told Brother Zach that these brothers who are responsible there, they are they know the vision of CFC church and they are sending accounts every week in our format
அதுக்கு பிறகு சகோதரர் ஜாக் அவர்களிடத்தில் நான் சொன்னேன், அந்த சபைகளில் இருக்கிறதான சகோதரர்கள் மிகவும் வைராக்கியமாக இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவ ஐக்கிய சபையினுடைய தரிசனத்தை எல்லாம் அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். நாம் சொல்லுகிற அதே ஃபார்மேட்லேயே அவருடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் நமக்கு அனுப்புகிறார்கள் என்று சொன்னேன். No, it's not easy to get CFC name. இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் அவ்வளவு சுலபமாக கிறிஸ்தவ ஐக்கிய சபை என்ற பெயரெல்லாம் பெற்றுவிட முடியாது என்று சகோதரர் He சொன்னார். spoke to these brothers in a Guntur meeting and said, you all want to have CFC name? It won't come easy. குண்டூர் சபைக்கு சகோதரர் ஜாக் அவர்கள் பேசின பொழுது, உங்களுக்கு எல்லாம் சிஎஃப்சி என்ற பெயர் வேண்டுமா என்று கேட்டு, இல்லை இல்லை, அவ்வளவு சுலபமாக நீங்க பெற்றுவிட முடியாது என்று சொன்னார். You become a church which the Lord is building, then you will get this name. ஆண்டவர் கட்டுகிற சபையாய் நீங்கள் மாறுங்கள், அப்பொழுது கிறிஸ்தவ ஐக்கிய சபை என்ற பெயரை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். So when I saw all these things happening, I thought, it is very good to share with the members there what is the vision of CFC. ஸோ இவைகளை எல்லாம் பார்த்ததுனாலே கிறிஸ்தவ ஐக்கிய சபையினுடைய தரிசனம் என்பது என்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வது நலம் என்று நான் கருதினேன். Zach has put that in the website. ஸோ ஜாக் அவர்கள் அந்த இணையதளத்திலே, சிஎஃப்சி இணையதளத்திலே அந்த தரிசனத்தை குறித்து எழுதியிருக்கிறார்கள். I don't know how many of you have gone through that. எத்தனை பேர் நீங்கள் அதை படித்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. But I have gone through many times, so I thought I will share that with you now. நான் அதை அநேக முறை அதை படித்திருக்கிறதுனாலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். I have gone through this with Nellore and Solarpet. நான் நெல்லூருக்கும் சூலூர்பேட்டைக்கும் நான் சென்றிருக்கிறேன். So with the translation it takes 50 minutes. 50. அந்த தரிசனத்தை வாசிக்கிறது டிரான்ஸ்லேஷனோடு சேர்த்து 15 நிமிடம் பிடிக்கிறது. See, I told today that I get soaked in Brother Zach's messages, books and all that, because whatever he speaks and whatever he writes is very easy to understand. நான் ஜாக் அவருடைய செய்திகள், அவருடைய புத்தகங்களிலே நான் ஊறி போயிருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா. ஏனென்றால் சகோதரர் பேசுகிறது, எழுதுகிறது, அதை புரிந்து கொள்கிறதுக்கு அவ்வளவு சுலபமாக இருக்கிறது. Zach will tell in his message, I want to speak in such a way that even children will understand. சிறு குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளும் விதத்திலே நான் பேச விரும்புகிறேன் என்று சகோதரர் ஜாக் அவர்கள் சொல்லுவார்கள். So I believe that whatever he's written as vision will be very easily understood by us. ஆகவே அந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபையினுடைய தரிசனம் என்று சொல்லி அந்த எழுதியிருக்கிறதான அந்த கட்டுரை நம்ம எல்லாருக்குமே புரிந்து கொள்ள வகையிலே தான் இருக்கும். And it will help you to decide whether you want to be part of this church or not. அது நீங்கள் இந்த சபையிலே அங்கமா இருக்க நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறதற்கு இந்த தரிசன அறிக்கை அது உதவும் உங்களுக்கு. We are not saying we are the only church. நாம் தான் ஒரே சபை என்று நாம் சொல்லுகிறதில்லை. We have this vision. Those who agree to this vision can be part of this church. நமக்கு இந்த தரிசனம் இருக்கிறது. இந்த தரிசனத்தோடு ஒத்துக்கொள்கிறவர்களுக்கு இங்கே சரீரமாய் நாம் கட்டப்பட முடியும் என்று சொல்லுகிறோம். Otherwise you can find so many other churches with lot of different attractions. You can go there. அப்படி இல்லை என்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ சபைகள், எத்தனையோ கவர்ச்சிகரமான காரியங்கள் இருக்கிறது, அங்கே நீங்கள் போகலாம். So the Lord planted CFC in Bangalore in 1975, August 1975. ஆகஸ்ட் 1975 ஆண்டிலே ஆண்டவர் கிறிஸ்தவ ஐக்கிய சபையை ஸ்தாபித்தார் பெங்களூரிலே. We began with just a few believers. அங்கே கிறிஸ்தவ ஐக்கிய சபை ஒரு சில விசுவாசிகளோடு ஆரம்பித்தது. When we first started meeting together, we were not very clear as to why God brought us together. நாங்கள் ஆரம்பத்திலே கூடி வந்த பொழுது ஏன் ஆண்டவர் எங்களை ஒரு கூடுகையாக கூடி வர செய்தார் என்கிற காரணம் எங்களுக்கு ஆரம்பத்திலே புரியவில்லை. But gradually God revealed his plan to us. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் தமது திட்டத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். So what was the plan? அந்த திட்டம் என்ன? To demonstrate and proclaim the new wine. புது ரசத்தை அதை வெளிப்படுத்தி காட்டும்படியாக. To demonstrate and proclaim. அதை வாழ்ந்து வெளிப்படுத்தி அதை அறிவிக்கும்படியாக. The life of Jesus and the divine nature. ஆண்டவராகிய இயேசுவுடைய வாழ்க்கை, அவருடைய திவ்ய சுபாவம் in a new wine skin. அந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் அவருடைய ஜீவனையும் அந்த திவ்ய சுபாவத்தையும் புதிதான ஒரு அந்த துருத்தியிலே நாம் வைக்க வேண்டும். New wine skin. புது துருத்தியிலே ரசம் புது துருத்தியிலே, புது திராட்சை ரசம் புது துருத்தியிலே வைக்கப்பட வேண்டும். The new wine skin is the local church as an expression of the body of Christ built according to the new covenant pattern. அந்த புது துருத்தி என்னவென்றால் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை
புதிய உடன்படிக்கையினுடைய அந்த மாதிரியின்படி நடக்கிற ஒரு சபையாக கூடி வருவது. Local church ஸ்தல சபை as an expression of the body of Christ, கிறிஸ்துவுடைய சரீரமாக சபையினுடைய ஒரு வெளியாக்கமாக இருக்கிறது. built according to the new covenant pattern. அது புதிய உடன்படிக்கையினுடைய மாதிரியின்படி கட்டப்படுகிறது. This became our vision, இது எங்களுடைய தரிசனமாய் மாறியது. our specific calling. எங்களுடைய குறிப்பான ஒரு அழைப்பாய் அது இருக்கிறது. Every prophet in the Old Testament was given a clear vision by God about what he was called to proclaim to Israel, and they preached only that message. பழைய உடன்படிக்கையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பிரசங்கிக்க வேண்டும், என்ன காரியத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு தெளிவான அழைப்பு ஒவ்வொருவருக்கும் இருந்தது. They called it the burden of the Lord. அதை கர்த்தருடைய பாரம் என்று அந்த தீர்க்கதரிசிகள் அழைத்தார்கள். They all knew that commission from God. அவர்கள் எல்லாரும் தேவனிடத்திலிருந்து தங்களுக்கு வந்ததான அந்த கட்டளையை அறிந்திருந்தார்கள். And they focused exclusively on what God has placed as a burden in their hearts. அவர்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் குறிப்பாக என்ன பாரத்தை வைத்தாரோ அதைத்தான் பேசச் செய்தார்கள். They never got distracted from their primary burden. அவருடைய பிரதான பாரத்திலிருந்து அவர்கள் ஒருபோதும் அவர்கள் மாறவே இல்லை. In CFC also, we were given a clear vision from God about our prophetic calling as a church in India. கிறிஸ்தவ ஐக்கிய சபையை குறித்தும் அதே கிறிஸ்தவ ஐக்கிய சபைக்கும் ஆண்டவர் ஒரு இந்தியாவிலே நாம் ஒரு தீர்க்க தரிசன ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி There is a prophetic call for us to be a church. நாம் சபையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்க்க தரிசன அழைப்பு. And we have tried our best in these past decades not to get distracted from it. இந்த கடந்த தசாப்தங்களாக இந்த தரிசனத்திலிருந்து நாங்கள் ஒருபோதும் விலகிச் செல்லக்கூடாது என்று நாங்கள் முயற்சித்திருக்கிறோம். So let's see. In CFC, we were given a clear vision from God. கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே தேவனிடத்திலிருந்து ஒரு தெளிவான தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். About our prophetic calling as a church in India. இந்தியாவிலே ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு அழைப்பு. The Lord sent many missionaries to India and raised up many evangelistic movements in our land. ஆண்டவர் அநேக சுவிசேஷகர்களை இந்தியாவுக்கு அனுப்பி அநேக சுவிசேஷ ஊழியங்களை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். During the past 2 centuries, they brought unbelievers to Christ and they proclaimed many important biblical truths. அப்படி வந்த சுவிசேஷகர்கள் அநேகரை இந்தியாவிலே கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொண்டு வந்தார்கள். And they proclaimed many important biblical truths. ஏராளமான சத்தியங்களை அறிவித்தார்கள். We praise the Lord for all of them. அவை எல்லாவற்றுக்காகவும் நாம் தேவனை துதிக்கிறோம். But there were other truths in the New Testament that we felt were still not being sufficiently emphasized in India. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே மற்ற ஏராளமான சத்தியங்கள் இருக்கிறது, அவைகள் போதுமான அளவுக்கு இந்தியாவிலே வலியுறுத்தப்படவில்லை என்பதை நாங்கள் கண்டோம். These unemphasized truths related to the new covenant. இந்த வலியுறுத்தப்படாத சத்தியங்கள் புதிய உடன்படிக்கைக்கு அடுத்த சத்தியங்களாக இருக்கின்றன. The conditions of discipleship, சீஷத்துவத்திற்கான நிபந்தனைகள், the security that comes from knowing God as our Father, தேவனை நம்முடைய பிதாவாக அறிந்திருப்பதனால் உண்டாகிற நமக்கு பாதுகாப்பு, walking as Jesus walked in his footsteps, இயேசு நடந்தது போலவே அவருடைய அடிச்சுவடுகளிலே நடப்பது, the power of the Holy Spirit overflowing from within us, நமக்குள்ளாக இருந்து வழிந்தோடுகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, partaking of God's nature, தேவனுடைய சுபாவத்திலே பங்கு பெறுவது, the way of the cross, சிலுவையினுடைய வழி, overcoming all conscious sin, சுய உணர்வாய் நாம் அறிந்திருக்கிற எல்லா பாவங்களையும் ஜெயிப்பது, freedom from worldliness and the love for money, லௌகீகத்திலிருந்தும் பண ஆசையிலிருந்தும் விடுதலை, freedom from discouragement, fear and anxiety, சோர்விலிருந்தும் பயத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் விடுதலை, total obedience to the Sermon on the Mount. மலைப்பிரசங்கத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிவது. Matthew 5, 6, 7, Sermon on the Mount, total obedience. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் இருக்கிறதான மலைப்பிரசங்கத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிவது. Faith that God would do for us everything that he did for Jesus. இயேசுவுக்கு செய்த எல்லாவற்றையும் தேவன் எனக்கும் நமக்கும் செய்வார் என்கிற விசுவாசம். Building the local church as a body, ஸ்தல சபையை ஒரு சரீரமாக கட்டுவது, etc., etc. These are all the unemphasized truths belonging to the new covenant. இது போன்ற சத்தியங்கள் புதிய உடன்படிக்கையிலே காணப்படுகிற வலியுறுத்தப்படாத சத்தியங்களாக இருக்கின்றன. So CFC's burden was to spread these truths to every church group in India. கிறிஸ்தவ ஐக்கிய சபையினுடைய பாரம் என்னவென்றால் இந்த சத்தியங்களை
இந்தியாவில் இருக்கிறதான ஒவ்வொரு சபை குழுக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதா இருக்கிறது. God gave us the opportunity to do this through public meetings, conferences, radio and literature, and also through the distribution of thousands of cassette tapes, CDs and DVDs. கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் மூலமாகவும் ஒளிநாடாக்கள் மூலமாகவும் Radio, literature, ரேடியோ ஊழியம் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் இப்படி எத்தனையோ வகைகளே இந்த சத்தியங்கள் கொண்டு போகும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். But the leaders of most churches opposed us and our message and closed their door to us. ஆனால் அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் நம்முடைய செய்தியை எதிர்த்து நாங்கள் அங்கே போக முடியாதபடி தங்களுடைய கதவுகளை அடைத்துக் கொண்டார்கள். Then God did a miracle. அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். He opened up the internet for us. அவர் இணையதளத்தை எங்களுக்காக திறந்து வைத்தார். We put hundreds of our messages there. நூற்றுக்கணக்கான நம்முடைய செய்திகளை இணையதளத்திலே நாம் பிரசுரித்தோம். Through a team of dedicated brothers whom God brought to CFC. கிறிஸ்தவ ஐக்கிய சபைக்கு தேவன் கொண்டு வந்த ஒரு அர்ப்பணிப்புள்ள சகோதரர்களுடைய உதவியின் மூலமாக இந்த காரியங்கள் எல்லாம் இணையதளத்திற்கு செல்லும்படி ஆண்டவர் உதவி செய்தார். This brought in a flood of responses from believers in many churches. இது பல சபைகளில் இருக்கிற விசுவாசிகளிடத்திலிருந்து திரளான கேள்விகளையும் கருத்துக்களையும் வரவழைத்தது. Not only from across India but from all over the world. இந்தியாவில் முழுமையிலிருந்து மாத்திரமல்ல உலகம் முழுமையிலிருந்து அப்படி செய்திகள் வந்தன. They listened to these messages and their lives were transformed and their marriages were healed. அவர்கள் இந்த செய்திகளை கேட்டார்கள், அவருடைய வாழ்க்கை மறுரூபமானது, அவருடைய திருமண வாழ்க்கை குணமாக்கப்பட்டது. New churches were born. புது சபைகள் பிறந்தன. And some of them were eager to be closely linked with CFC. அவைகளில் ஒரு சில கிறிஸ்தவ ஐக்கிய சபைகளோடு நெருக்கமாய் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பின. Thus the truth of God bypassed prejudiced church leaders who had closed their door to us and reached hungry members of their congregations. இவ்விதமாக தங்களை குறித்து மேன்மையாக எண்ணின இந்த சபை தலைவர்கள் அவர்களிடத்திலிருந்து இந்த சத்தியம் விலகி சென்று சத்தியத்துக்கென்று வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிற அந்த ஜனங்களிடத்திற்கு இந்த சத்தியம் போய் சேர்ந்தது. Today there are many believers in many churches around the world who are gripped by these wonderful truths. இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற அநேக சபைகளிலே அநேக விசுவாசிகள் இந்த அற்புதமான சத்தியங்களினாலே பற்றி பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். And they are even preaching to others. அவர்கள் அதை மற்றவர்களுக்கும் பிரசங்கிக்கிறார்கள். We praise God for this. இதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். For this is exactly what we had prayed for and desired. இதற்காகத்தான் நாங்கள் ஜெபித்தோம், வாஞ்சித்தோம். Thus we saw a little bit of the purpose with which God had raised up CFC. இதன் மூலமாக தேவன் CFC ஆரம்பித்ததான நோக்கத்தினுடைய அந்த கொஞ்சத்தை எங்களால் பார்க்க முடிந்தது. God's ways are truly amazing. தேவனுடைய வழிகள் மெய்யாகவே அற்புதமானவைகள். He works wonders when we seek only his glory and seek nothing for ourselves. நாம் தேவனுடைய மகிமை மாத்திரம் தேடி நமக்கென்று எந்த ஒரு மகிமையும் தேடாமல் இருக்கும் பொழுது அவருடைய அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். Paul said that his goal was to present every man perfect in Christ. பவுல் ஒவ்வொரு மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும் என்பதே வாஞ்சையா இருக்கிறது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். And he worked hard towards this end. ஒவ்வொரு மனுஷனையும் தேறினவனாக கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவர் மிகவும் பிரயாசப்பட்டார். Colossians 1:28 and 29, and that is our goal too. கொலோசியர் 1:28-29 சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய இலக்காகவும் இருக்கிறது. We strive to make everyone in CFC a true disciple first. கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் முதலாவது அவர்கள் மெய்யான சீஷர்களாய் மாற வேண்டும், அவர்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. The three conditions, Luke 14:26, 27 and 33, that they will love Jesus more than his relatives, more than himself and more than his earthly possessions. லூக்கா 14 27-33 இலே சீஷத்துவத்தினுடைய நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவை தேவனை முதலாவது நேசிக்க வேண்டும், more than his relatives, more than himself and more than all earthly possessions. தங்களுடைய உறவினர்களை காட்டிலும் தன் சொந்த ஜீவனை காட்டிலும் பூமிக்குரிய உடைமைகளை காட்டிலும் இயேசுவை அவர்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்கிற நிபந்தனை. We then seek to teach all of them to obey all the commandments that Jesus taught. அதுக்கு பிறகு அந்த சீஷர்கள் இயேசு கற்றுக் கொடுத்த இயேசு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். So we know that this is a narrow way. இது ஒரு குறுகலான வழி என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். And very few will find it. ஒரு சிலர் தான் அந்த வழியை கண்டுபிடிப்பார்கள்.
We also know that even in Jesus' church, there was one hypocrite sitting in the midst of the 12. இயேசுனுடைய சபையிலும் கூட அவர்கள் மத்தியிலே ஒரு மாய்மாலக்காரன் உட்கார்ந்திருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. So we believe that there will be hypocrites in CFC too until the day Christ returns. ஆகவே கிறிஸ்து திரும்ப வரும் நாள் வரைக்கும் கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலும் மாய்மாலக்காரர்கள் இருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். But we are determined to do our best to ensure that the preaching of the words keeps such hypocrites convicted and uncomfortably, constantly, with the hope that they will repent. ஆனால் நாங்கள் சத்தியத்தை தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இருப்போம். கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் உட்கார்ந்திருக்கிற மாய்மாலக்காரர்கள் அவர்கள் உணர்வடைவார்கள், அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து இதை செய்கிறதிலே நாங்கள் உறுதியா இருக்கிறோம். So this is all about our specific calling, how to build the church. இது சபையை எப்படி கட்டுவது என்பதை குறித்ததான ஒரு குறிப்பிட்ட ஒரு பாரம் இவைகள். So then the evangelism and disciple making. அதற்கு பிறகு சுவிசேஷ ஊழியம், சீஷராக்கும் ஊழியம். In CFC we have encouraged all believers to share the gospel with others personally. கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே எல்லா விசுவாசிகளும் மற்றவர்களோடு தனிப்பட்ட விதத்திலே சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். Thus many have come to Christ and been added to our church in past years. அவ்விதமாக அநேகர் கடந்த வருடங்களிலே அழைத்து வரப்பட்டு கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே பங்காய் மாறி இருக்கிறார்கள். And thus God has also planted new churches in the cities and villages of India as well as around the world. இவ்விதமாக இந்தியாவிலே இருக்கிறதான கிராமங்களிலும் நகரங்களிலும் மாத்திரமல்ல உலகமெங்கிலும் இருக்கிறதான பட்டணங்களிலே தேவன் சபைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். Because we have a specific calling from God in CFC, we do not get involved with other ministries such as social work that may draw away our energies from our primary calling. நமக்கு ஒரு குறிப்பான பாரம் இருக்கிறபடினாலே மற்ற ஊழியங்களோடு உதாரணமாக சமூக சேவை செய்கிறது போன்ற அந்த ஊழியங்களிலே எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்கிறதில்லை. ஏனென்றால் அப்படி செய்தால் எங்களுடைய பாரத்தை செய்ய முடியாதபடிக்கு எங்களுடைய சக்தி எல்லாம் அதிலே இழுக்கப்பட்டு போய்விடும். We don't want it to be said of us in the last day that we took care of other people's fields but we did not care for the field of the Lord given to us. We took care of others' fields but we didn't take care of the fields. மற்றவருடைய வயல்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டோம், அதை பார்த்தோம், ஆனால் எங்களுடைய சொந்த வயலை கவனித்துக் கொள்ளவில்லை என்று கடைசி நாளிலே நம்மை குறித்து சொல்லப்படக்கூடாது. Song of Solomon chapter 1 verse 6. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். So we leave such other ministries to those who feel called by God to engage in them, recognizing that the Lord has a different calling for each of his children. ஆகவே மற்றவர்கள் அவர்கள் செய்கிற ஊழியத்தை நாங்கள் அவர்கள் செய்யும்படியாக அப்படியே நாங்கள் விட்டு விடுகிறோம். அதிலே நாங்கள் ஒன்றை உணர்கிறோம், ஆண்டவர் அவர்களுக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார், வேறு திட்டம் வைத்திருக்கிறார், அதை அவர்கள் செய்யும்படி நாங்கள் விடுதலையா நாங்கள் விட்டு விடுகிறோம். We have no desire to appear balanced in the eyes of others believers. மற்ற விசுவாசிகளுடைய பார்வையிலே நாங்கள் ஒரு சமநிலையுள்ளவர்கள் என்ற தோற்றத்தை கொடுக்க நாங்கள் முயற்சிக்கிறதில்லை. So we don't engage in multiple ministries. ஆகவே பல்வேறு விதமான ஊழியங்களிலே நாங்கள் ஈடுபடுகிறதில்லை. It is God's calling and approval alone that matters to us. தேவனுடைய அழைப்பும் அவருடைய அங்கீகாரம் மாத்திரமே எங்களுக்கு காரியம். Because we are a growing church, we have a great responsibility towards the new believers who have joined us and also towards the many children who have grown in our midst and become adults. நம்முடைய சபைகள் வளர்ந்து வருகிற சபைகளாக இருக்கிறபடினாலே புதிதாய் வருகிற விசுவாசிகளுக்கும் நம்முடைய சபைகளிலே பிறக்கிற புதிய தலைமுறையான புதிய குழந்தைகளாய் வருகிறவர்களுக்கும் சத்தியத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. All of them need to be made disciples. அவர்கள் எல்லாருமே சீஷர்களாய் உருவாக்கப்பட வேண்டும். New converts and growing children are both signs of a healthy growing church. புதிதாய் மறுபிறப்பு அடைகிறவர்களும் புதிதாய் குழந்தைகளும் வருகிறதும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். The new believers whom God has brought into our midst and our grown up children are now our new field of work. புதிதாய் நம்முடைய சபைக்கு வந்தவர்களும் நம்மத்திலே வளர்ந்திருக்கிறதான இளம் சகோதர சகோதரிகளும் அவர்கள்தான் நாம் ஊழியம் செய்யக்கூடிய புதிய வயலாக புதிய பணித்தளமாக இருக்கிறது. So that's about our specific calling and about evangelism and disciple making. அது நம்முடைய குறிப்பிட்ட அழைப்பையும் சுவிசேஷ ஊழியத்தை சீஷராக்குவதை குறித்ததான தரிசனம். The next one is God and money. அதுக்கு அடுத்தது தேவனை குறித்தும் பணத்தை குறித்ததுமான காரியம். In CFC we adopted a radical attitude in relation to money because Jesus said that we could not serve both God and money. இயேசு நாம் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறபடினாலே பணத்தை குறித்ததான ஒரு
தீவிரமான ஒரு கொள்கை கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே நமக்கு உண்டு. We were determined to serve only God. நாங்கள் தேவனுக்கு மாத்திரமே ஊழியம் செய்வோம் என்று உறுதியாக இருக்கிறோம். In order to be absolutely above reproach in this matter, we made these practical decisions in regards to money in our ministry. இந்த காரியத்திலே நாங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு பணத்திலே ஒரு முக்கியமான பண விஷயத்தை குறித்து ஒரு முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். We decided not to have any paid preachers and not to collect offerings in any money, in any meeting. எந்த நம்முடைய சபைகளிலே சம்பளம் கொடுத்து ஊழியம் செய்கிறவர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். நம்முடைய கூடுகைகள் எந்த கூடுகையிலும் காணிக்கை எடுப்பதில்லை என்கிற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். We would preach against the old covenant law of tithing. பழைய உடன்படிக்கை பிரமாணமாய் இருக்கக்கூடிய தசம பாகத்திற்கு எதிராக பிரசங்கிப்போம் என்று தீர்மானித்தோம். We would teach that all giving of money for the Lord's work must be done cheerfully and voluntarily. கர்த்தருக்கென்று கொடுக்கப்படுகிற அப்படி எல்லா காணிக்கைகளும் கொடுக்கிறதும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் தன்னார்வமாகவும் கொடுக்கப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். We would put no pressure on anyone to give any money. யார் மீதும் எந்த பணமும் கொடுக்க வேண்டும் என்று எந்த ஒரு வற்புறுத்தலும் நாங்கள் வைக்க மாட்டோம். We would send no reports of our work to anyone, and we would never make our church's financial needs known to others. நாங்கள் செய்கிற வேலையை குறித்து யாருக்கும் எந்த அறிக்கையும் நாங்கள் அனுப்ப மாட்டோம். நம்முடைய சபைகளுடைய பொருளாதார தேவை குறித்து யாருக்கும் எந்த ஒரு குறிப்பால் கூட நாங்கள் அறிவிக்க மாட்டோம். We would stand against the giving and receiving of dowry, and we would encourage everyone to live free from debt. வரதட்சணை வாங்குவதோ கொடுப்பதோ இதற்கு முற்றிலும் எதிரடையாக நாங்கள் நிற்போம். எல்லோரும் கடனிலிருந்து விடுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவோம். By the grace of God, we have held to these new covenant standards right from the beginning. தேவனுடைய கிருபையினாலே ஆரம்பத்திலிருந்து இந்த புதிய உடன்படிக்கையின் தரத்தை நாங்கள் கடைபிடித்து வந்திருக்கிறோம். We have faced much opposition and criticism from other Christian groups and churches because of a strong stand on these matters. எங்களுடைய இந்த காரியங்களிலே நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு தீவிரமான நிலைப்பாட்டு நிமித்தமாக எத்தனையோ கிறிஸ்தவ குழுக்களும் தலைவர்களும் எங்களை எதிர்த்திருக்கிறார்கள். But we know what we are standing for, and we will continue to stand firm for these principles until the Lord returns. ஆனால் நாங்கள் எதற்காக நிற்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் வரும் வரை அவைகளுக்காக நாங்கள் தீவிரமாக நிற்போம். All our elders support themselves financially just like the apostle Paul did. நம்முடைய மூப்பர்கள் எல்லாருமே அப்போஸ்தலனாகிய பவுலை போல அவர்களே தங்களை தாங்களே தாங்கிக் கொள்கிறார்கள். Paul did receive occasional gifts from believers. பவுல் இப்போதும் அப்போதுமாக விசுவாசிகளிடத்திலிருந்து சில காணிக்கைகளை பெற்றுக்கொண்டார். But he was never dependent on anyone's gifts for his personal needs or for his ministry. ஆனால் அவர் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காகவோ அல்லது ஊழியத்துக்காகவோ அவர் யாரையும் ஒருபோதும் சார்ந்திருக்கவில்லை. He trusted his heavenly Father to supply all of that. அந்த எல்லா தேவைகளையும் தம்முடைய பிதாவாகிய தேவனே சந்திப்பார் என்று அவர் விசுவாசித்திருந்தார். This is the stand we have taken too, and it is an integral part of our vision. இது எங்களுடைய நோக்கமாகவும் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அது நாம் எல்லாம் செய்கிற காரியத்திலும் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இது இருக்கிறது. It is perfectly right for those who are engaged in the Lord's ministry to be supported by others. ஆண்டவருடைய ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிற ஜனங்கள் மற்றவர்களால் தாங்கப்படுவது என்பது அது நியாயமானதுதான். For the Lord himself was ordained that those who preach the gospel can get their living from gospel. ஏனென்றால் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் சுவிசேஷத்தினால் அவர்களுக்கு பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று ஆண்டவரே கட்டளையிட்டிருக்கிறார். But Paul supported himself. ஆனால் பவுல் அவர் தன்னைத்தானே தாங்கிக் கொண்டார். Because he saw the dishonor that was coming to the Lord's name in his time. ஏனென்றால் அவருடைய நாட்களிலே இந்த விஷயத்திலே ஆண்டவருடைய நாமத்துக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டதை அவர் அறிந்திருந்தார். Through preachers who are using their spiritual gifts to accumulate wealth for themselves. பிரசங்கிகள் ஆவிக்குரிய காரியங்கள் மூலமாக தங்களுக்கென்று ஆஸ்திகளை சேர்த்துக் கொண்ட அந்த நிலைமையை அவர் கண்டார். So he wanted to be a pure witness for the Lord himself in the midst of such corruption. ஆகவே பவுல் தானே ஒரு சாட்சியாக இருந்து ஒரு ஒழுக்கக்கேடான இந்த காரியத்திலிருந்து ஒரு தனித்த நபராக இருக்க அவர் பிரயாசப்பட்டார். In India we found a similar situation. இந்தியாவிலும் அதே விதமான சூழ்நிலையை நாங்கள் கண்டோம். So in CFC we felt the need like Paul to be different from the corrupt preachers around us in money matters. கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே மற்ற பிரசங்கிகள்
பண ஆசையுடையவர்களாய் They were ஊழல் நிறைந்தவர்களாய் இருக்கிறபடினாலே நாங்கள் அதை குறித்ததான எதிரான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தோம். in money matter. We wanted to be a testimony for the Lord in our land. நம்முடைய தேசத்திலே ஆண்டவருக்கு ஒரு இந்த விஷயத்திலே சாட்சியா இருக்க நாங்கள் விரும்பினோம். So this stand that we took has saved us from numerous Balaams, Gehazis, Demases, who might have otherwise joined us and corrupted the Lord's testimony in our midst. இப்படி நாங்கள் எடுத்த நிலைப்பாடானது எங்களை எத்தனையோ தொந்தரவுகளிலிருந்து அபாயத்திலிருந்து எங்களை காத்து கொண்டது. எங்களை தேமா போன்றவர்கள், Balaam, Gehazi and Demas. பிலேயாம், கேஹாசி போன்றவர்களிடத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டது. ஏனென்றால் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஜனங்கள் எங்களுடைய சிஎஃப்சியை சேர்ந்து கர்த்தருக்கு என்று நாங்கள் இருக்கிற அந்த சாட்சியை குலைத்து போட்டிருப்பார்கள். We never tell CFC believers how to use their personal money. கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இருக்கிறதான விசுவாசிகள் தங்களுடைய சொந்த பணத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் யாருக்கும் எதுவும் சொல்லுகிறதில்லை. They are free to use that entirely as they wish, whether supporting missions or orphanages or even giving to beggars on the street. அவர்கள் தங்களுடைய பணத்தை சுவிசேஷ ஊழியத்திற்கோ அல்லது அனாதைகளுக்கோ அல்லது தெருவில் இருக்கிறதான பிச்சைக்காரர்களுக்கோ கொடுக்க அவர்கள் எவ்விதமாய் விரும்பினாலும் அதை அவர்கள் செய்ய அவர்களுக்கு விடுதலை உண்டு. But the offerings given to the Lord in CFC we use only in line with our vision to make disciples and to help poor believers. ஆனால் கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே கொடுக்கப்படுகிற காணிக்கைகளை நம்முடைய சீஷர்களை உருவாக்குவது and help poor believers. ஏழை விசுவாசிகளுக்கு உதவி செய்வது என்கிற நம்முடைய தரிசனத்துக்கு ஏற்றாற் போல தான் அந்த காணிக்கையை நாம் பயன்படுத்துகிறோம். So we heard about our specific calling, evangelism, disciple making, God and money. நம்முடைய குறிப்பான அழைப்பை குறித்து கேட்டோம், சுவிசேஷத்தையும் சீஷராக்குறதை குறித்து கேட்டோம், தேவனும் பணமும் அதுக்கடுத்த காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். The next one is on ministries, titles and authority. அதுக்கு அடுத்தது ஊழியங்கள், பட்டங்கள், அதிகாரங்கள். So ministries, Ephesians 4:11 states that Christ has given gifted men to his church. எபேசியர் 4:11 சொல்லுகிறது, கிறிஸ்து வரம்பெற்ற மனிதர்களை தம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். Apostles, prophets, evangelists, teachers and shepherds. அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் போதகர்களையும் மேய்ப்பர்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். The Lord in his goodness has given us all these 5 ministries in CFC. ஆண்டவர் தம்முடைய தயவு நிமித்தமாக கிறிஸ்தவ ஐக்கிய சபைகளே இந்த 5 ஊழியங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். But we do not call any brother by these titles or label any brother with them. ஆனால் சபையிலே இருக்கிறதான எந்த ஒரு சகோதரியோ இந்த பட்டங்களை கொடுத்தோ அல்லது எந்த ஒரு தலைப்பை கொடுத்தோ நாம் அழைக்கிறதில்லை. We don't call anyone apostle, prophet, evangelist, teacher or shepherd. சபையிலே எந்த ஒரு சகோதரியும் அப்போஸ்தலர் இவர் என்றோ தீர்க்கதரிசி இவர் இன்னார் என்றோ நாம் பட்டங்களை கொடுத்து அழைக்கிறதில்லை. Paul called himself an apostle only because he wanted people to accept what he wrote as God's word. பவுல் தன்னை அப்போஸ்தலன் என்று அழைத்துக் கொண்டதற்கான காரணம் அவர் எழுதின எழுத்துக்கள் தேவனுடைய வார்த்தை என்று ஜனங்கள் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அப்படி செய்தார். But there is no such need for anyone today. ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட தேவை யாருக்குமே இல்லை. We believe, however, in exercise of these 5 ministries. ஆனாலும் இந்த 5 ஊழியங்களை நாம் பிரயோகப்படுத்துகிறோம். And we have seen the glorious results that come from these ministries being exercised in our midst. இந்த ஊழியங்களை நம்ம மத்தியிலே நடைபெற செய்வதன் மூலமாக விளைகிற மகிமையான விளைவுகளை நாம் கண்டிருக்கிறோம். That is what is most important for us. அதுதான் நமக்கு மிக முக்கியமான காரியம். Not who fulfills each ministry. இந்த ஒவ்வொரு ஊழியத்தையும் யார் அதை செய்கிறார்கள் என்பது பொருட்டல்ல. For we are all one body and servants of each other. ஏனென்றால் நாம் எல்லாருமே ஒரே சரீரமாய் இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் ஊழியக்காரராய் நாம் இருக்கிறோம். Titles. பட்டங்கள். The only titles that the Lord has permitted us to have are brother and servant. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரே தலைப்பு என்னவென்றால் சகோதரன் என்ற தலைப்பு, மற்றது அடிமை அல்லது வேலைக்காரன் என்கிற தலைப்பு. தலைப்புன்னு போட்டிருக்கா? பட்டம். பட்டம். We are all to be brothers and servants. நாம் சகோதரர்களாகவும் வேலைக்காரர்களாகவும் இருக்க வேண்டியவர்கள். Jesus said that when we have obeyed every command that he gave to us, we can then call ourselves unworthy servants who have only done what our Lord commanded us to do. Jesus said that when we have obeyed every commandment that he has given us, we can then call ourselves unworthy servants who have done only what our Lord commanded us to do. ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை எல்லாம் நாம் கைக்கொண்ட பிறகு நாம்
அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்தோம் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். This is the title that we must all yearn for. இந்த பட்டத்தை தான் நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சிக்க ஏங்க வேண்டும். Submission to authority. அதிகாரத்துக்கு அடங்கி இருத்தல். The Bible teaches us to obey our leaders and to submit to them. Hebrews 13:17. எபிரேயர் 13:17 வேதம் நமக்கு போதிக்கிறது நாம் நம்முடைய தலைவர்களுக்கு அடங்கி இருந்து அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. And so we teach those who want to be part of CFC to obey this commandment of God and to submit to the local elders in church matters. ஆகவே கிறிஸ்தவ சபையில் இருக்கிற சபைக்கு வருகிறவர்கள் ஸ்தல சபையிலே இருக்கிற மூப்பர்களுக்கு சபை காரியங்களுக்கு அடுத்த விஷயத்திலே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். We do not compel anyone to do so. யாருமே அப்படி அடங்கி இருக்க வேண்டும் என்று யாரையும் நாங்கள் வற்புறுத்துகிறதில்லை. For such submission has value only when it comes voluntarily. ஏனென்றால் இப்படிப்பட்டதான அடங்கியிருத்தல் தன்னிச்சையாக செய்யப்பட்டால் மாத்திரமே அதற்கு மதிப்பு இருக்கிறது. In some other churches, people are compelled to submit to the authority of a pope or a priest or a pastor. மற்ற சபைகளிலே அந்த தலைவர்கள் ஒரு போப்பை போலவோ மற்ற பாஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை மற்றவர்கள் மீது திணிக்கிறார்கள். But in CFC we do not impose authority on anyone. ஆனால் கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே நாங்கள் யார் மீதும் அந்த அதிகாரத்தை திணிக்கிறதில்லை. We give freedom to the believers to choose whom they wish to submit to. யாருக்கு அந்த விசுவாசிகள் தங்களை இது அடங்கி இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் தங்களை அடங்கி இருக்கலாம். They can then voluntarily choose to submit to an elder in whom they have confidence. எந்த மூப்பர் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு தன்னார்வமாக இவர்கள் அடங்கி இருக்க முடியும். Because they want the wisdom and protection that come to them through such submission. ஏனென்றால் இப்படிப்பட்டதான அடங்கியிருத்தலின் மூலமாக வருகிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதை சொல்லுகிறோம். Wisdom and protection. ஞானமும் பாதுகாப்பும் அதில் இருக்கிறபடினாலே அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறோம். Confidence in an elder is developed as believers observe the way he lives. ஒரு மூத்த சகோதரன் மீது அந்த மூத்த சகோதரன் எப்படி வாழ்கிறார் என்பதை விசுவாசிகள் உற்று கவனிக்கும் பொழுதுதான் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. And the way he has brought up his family and how God bears witness to his ministry. தன்னுடைய குடும்பத்தை அந்த சகோதரன் எப்படி நடத்தி இருக்கிறார், அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் எப்படி ஊழியத்திலிருந்து விளைவை கொடுத்திருக்கிறார் என்பதை பொறுத்து அது வரும். In the Acts of the Apostles, new converts were all added to local churches. அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே புதிதாய் மனம் திரும்பினவர்கள் புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஸ்தல சபையிலே அங்கமாய் வைக்கப்பட்டார்கள். The apostles then appointed elders over each church. அப்போஸ்தலர்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு சபையிலும் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். Every church had at least 2 elders in order to provide a balance in the ministry. ஊழியத்திலே ஒரு சமநிலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சபையிலும் 2 மூப்பர்களை அந்த நாட்களிலே நியமித்தார்கள். These elders were to be spiritual fathers who shepherded the believers and enabled them to grow up to maturity. இந்த மூப்பர்கள் ஆவிக்குரிய தகப்பன்மாரா இருந்து இந்த சபையில் இருக்கிறதான சகோதர சகோதரிகள் முதிர்ச்சி அடைந்து தேறினவர்களாகும்படிக்கு அவர்களை மேய்க்கும் பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. The elders themselves were in turn guided by the apostles or in the absence of apostles by other more mature elders. இந்த மூப்பர்கள் அப்போஸ்தலர்கள் மூலமாய் நியமிக்கப்பட்டார்கள். எந்த இடத்தில் அப்போஸ்தலன் இல்லையோ அங்கே மூத்த முதிர்ச்சி அடைந்த மூப்பர்கள் மூலமாக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். This new covenant pattern is what we have practiced in all the churches linked with CFC2. இந்த புதிய உடன்படிக்கையினுடைய மாதிரியை தான் கிறிஸ்தவ ஐக்கிய சபையோடு தொடர்புடைய சபைகளிலே நாங்கள் அபியாசித்து வருகிறோம். Discipline of believers and elders. விசுவாசிகளையும் மூப்பர்களையும் ஒழுங்குபடுத்துகிற காரியம். In all good families, fathers discipline their children where necessary. எல்லா நல்ல குடும்பங்களிலும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தேவைக்கேற்றபடி சிட்சிக்கிறார்கள். In CFC related churches also we believe in disciplining those who continue in sin. கிறிஸ்தவ ஐக்கிய சபையோடு தொடர்புடைய சபைகளிலும் பாவத்திலே தொடர்ந்து நிலைத்து கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் சிட்சிக்கிறோம், ஒழுங்குபடுத்துகிறோம். So that a little leaven does not leaven the whole lump. அது நிமித்தமாய் ஒரு சிறு கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் அது தீட்டுப்படுத்தாமல் இருக்கும். If 2 or 3 believers bring an accusation against the elder of a church, then the senior elders and those with apostolic responsibility for that church will investigate the charge carefully. இரண்டோ மூன்றோ விசுவாசிகள் ஒரு மூப்பருக்கு விரோதமாக ஒரு குறை சொல்லுதல் ஒரு பிராதை கொண்டு வருவார்களானால்
அந்த அங்கே மூத்த மூப்பர்களும் அப்போஸ்தலர்களும் அந்த குற்றச்சாட்டை மிக ஜாக்கிரதையாக அதை பரிசீலிப்பார்கள். If the accusation is found to be true, then they will follow the instructions given in 1 Timothy 5, 6 and 7. அந்த குற்றச்சாட்டு உண்மையா இருக்கும் பட்சத்தில் 1 Timothy 5, 19 to 21. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 19 to 21 வரை உள்ள வசனங்களுக்கு ஏற்றபடி நடந்து கொள்வார்கள். Do not receive an accusation against an elder except on the basis of 2 or 3 witnesses. Those who continue in sin rebuke in the presence of all, so that the rest also will be fearful of sinning. Do nothing in a spirit of partiality. மூப்பனுக்கு விரோதமாக ஒரு பிராதை நீ பெற்றுக்கொண்டால் 2-3 சாட்சிகளில் பேரிலே அந்த பிராதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்திலே நிலைத்திருக்கிறவர்களை மற்ற எல்லாருக்கும் முன்பாக பிரசனத்துக்கு முன்பாக அவரை கடிந்து கொள். அது நிமித்தமாய் பாவம் செய்வதை குறித்து மற்றவர்கள் எல்லாரும் பயப்படுவார்கள். எதையுமே ஒரு பட்சபாதத்தின் ஆவியோடு செய்யாதிருங்கள். This discipline is exercised without showing partiality to anyone. இந்த ஒழுங்கு நடவடிக்கை யாருக்கும் எந்தவித பாரபட்சமும் இன்றி செய்யப்படுகிறது. The elder will be disciplined in a way appropriate to the offense, and the whole church will be informed about it as taught in the above verses. இந்த மேற்கண்ட வசனங்களிலே போதிக்கப்பட்டபடியே மூப்பர் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது அவர் செய்த குற்றத்திற்கு ஏற்றபடி அந்த நடவடிக்கை இருக்கும். அதை குறித்த காரியம் முழு சபைக்கும் தெரியப்படுத்தப்படும். As an example of this, we see the Lord telling the apostle John to inform all the churches about his rebuke of the 5 backslidden elders of the churches in Revelation chapter 2 and 3. இதற்கு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த 5 சபைகளிலே கொடுத்த அந்த கண்டிப்பை மற்ற எல்லா சபைகளுக்கும் சொல்லும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். So in this matter of discipline, if a brother was given authority by God to appoint an elder in a church, then he can exercise the same authority to discipline and remove that elder if and when that becomes necessary. இந்த ஒழுங்குபடுத்துகிறதான இந்த காரியத்திலே ஒரு சகோதரனுக்கு ஒரு மூப்பரை நியமிக்க கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குமானால் அந்த சகோதரன் அந்த மூப்பன் மேல் குற்றம் சாட்டப்பட்டு அது உண்மை என்று கண்டுபிடிக்கப்பட்டு அது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அவருக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அந்த மூப்பரை நீக்கவும் தேவைப்படுமானால் அது அந்த அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. In the absence of such apostolic authority, the other elders of the church can exercise this discipline. அப்போஸ்தல அதிகாரமுடைய ஒரு சகோதரன் இல்லாத பட்சத்திலே மற்ற மூத்த மூப்பர்கள் இதே அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தலாம். However, all discipline is exercised in the spirit of love, as a father would, with the hope of finally restoring the believer or elder to the Lord and to the church. ஆனாலும் இந்த எல்லா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற எல்லா காரியத்திலும் அது அன்பின் ஆவிதான் இருக்கிறது. ஒரு தகப்பன் எப்படி செய்வாரோ அதே ஆவியோடு அப்படிப்பட்ட விசுவாசியையும் அல்லது அப்படிப்பட்ட ஒரு மூப்பரையும் கர்த்தருக்கு நேராகவும் சபைக்கு நேராகவும் திரும்பமாக சேர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு அன்பின் ஆவியோடு தான் இவையெல்லாம் செய்யப்படுகிறது. So we heard about our specific calling, நம்முடைய குறிப்பான அழைப்பை குறித்து நாம் கேட்டோம். evangelism and disciple making, சுவிசேஷம் மற்றும் சீஷராக்குவதை குறித்து கேட்டோம். God and money, தேவனையும் பணத்தையும் குறித்த விஷயத்தை குறித்து கேட்டோம். ministries, titles and authority, ஊழியங்கள், பட்டங்கள், அதிகாரங்களை குறித்து கேட்டோம். Now we come to fellowship between local churches. இப்பொழுது ஸ்தல சபைகளுக்கு இடையே உள்ள ஐக்கியத்தை குறித்து பார்க்கலாம். Churches linked to CFC are not a denomination. கிறிஸ்தவ ஐக்கிய சபையோடு தொடர்புடைய சபைகள் ஒரு ஸ்தாபனம் அல்ல. This is how it was in the days of the apostles. இப்படித்தான் அப்போஸ்தலருடைய நாட்களிலே காரியங்கள் இருந்தது. No denomination. அங்கே ஒரு ஸ்தாபனம் என்று ஒன்று இல்லை. We are a fellowship of churches who work together because we all have the same vision. நம்ம எல்லாருக்கும் ஒரே தரிசனம் இருக்கிறபடினாலே நாம் அந்த மற்ற எல்லா சபைகளோடும் சேர்ந்து ஒரு ஐக்கியப்படுகிறோம். We have no central headquarters. நமக்கு எந்த தலைமையகமும் கிடையாது. We have no elections for leadership. தலைமைத்துவத்துக்கென்று எந்த ஒரு தேர்தலும் நம்மிடத்திலே கிடையாது. We have no superintendent or president. நமக்கு சூப்பரிண்டென்ட்டோ அல்லது தலைவரோ நமக்கு கிடையாது. We have no central control on any church property. எந்த ஸ்தல சபையினுடைய சொத்துக்கள் மீது ஒரு மையமான கட்டுப்பாடு அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு கிடையாது. Each church is independent under the Lord himself. ஒவ்வொரு சபையும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிலே இயங்கக்கூடிய தனித்துவமான சபை. So all
elders appointed are directly answerable to the Lord himself. ஆகவே நியமிக்கப்பட்ட மூப்பர்கள் அவர்கள் நேரடியாக கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். So this is the new covenant pattern as we see in Revelation 1:20, where each star is in the Lord's hand. இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய மாதிரியா இருக்கிறது. அதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 வாசிக்கிறோம். அங்கே ஒவ்வொரு மூப்பனும் ஆண்டவருடைய கரத்திலே ஒரு நட்சத்திரமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We do not have any dioceses or groups of churches that come under any bishop. நமக்கு டயசிஸ் என்று சொல்லுகிற மறைமண்டலமோ அல்லது சபை குழுக்களோ வட்டாரங்களோ ஒரு பிஷப் கீழே வரக்கூடிய வட்டாரங்களோ நமக்கு இல்லை. That's what is there in some denominations. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஸ்தாபன சபைகளிலே காணப்படுகிறது. And no local church elder has responsibility for any church other than his own. ஸ்தல சபையிலே இருக்கிறதான எந்த ஒரு மூப்பரும் தன்னுடைய சபையை தவிர வேறு எந்த சபைக்கும் அவருக்கு பொறுப்பு கிடையாது. And no elder is asked to submit to the elder of another church. எந்த ஒரு மூப்பரும் வேறொரு சபையுடைய மூப்பருக்கு கீழ்ப்படியும்படி கேட்கப்படுகிறது இல்லை. Paul did not make the churches he planted into a denomination. பவுல் தான் ஸ்தாபித்த சபைகளை ஒரு ஸ்தாபனமாக அவர் உருவாக்கவே இல்லை. CFC and the churches linked with us are not a denomination either. கிறிஸ்தவ ஐக்கிய சபையும் கிறிஸ்தவ ஐக்கிய சபையோடு தொடர்புடைய மற்ற எந்த சபைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்தாபனமாக இல்லை. Every church that the Lord has planted and linked to CFC is totally independent and is led by its own elders. ஆண்டவர் ஸ்தாபித்த ஒவ்வொரு சபையும் கிறிஸ்தவ ஐக்கிய சபையோடு தொடர்புடைய ஒவ்வொரு சபையும் முற்றிலும் தனித்துவமாய் இயங்கக்கூடியவை. அவைகள் தங்களுடைய சொந்த ஸ்தல மூப்பர்களால் நடத்தப்படக்கூடியவைகள். No one controls those elders or tells them what to do. The Lord alone is their head. யாருமே அந்த மூப்பர்களை கட்டுப்படுத்துவதில்லை, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதில்லை. ஆண்டவர் மாத்திரமே அவர்களுக்கு தலையாயிருக்கிறார். Elders may however seek the advice of more mature elders in other churches or from those with an apostolic ministry when faced with problems in their own church. ஆனால் ஒரு ஸ்தல சபையில் இருக்கக்கூடியதான மூப்பர்கள் மற்ற சபையில் இருக்கிறதான முதிர்ச்சியடைந்த மூப்பர்களிடத்திலேயோ அல்லது அப்போஸ்தல அதிகாரமுடைய சகோதரரிடத்திலேயோ தங்களுடைய சொந்த சபையிலே பிரச்சனைகள் வரும்போது அப்படி அவர்களை நாடலாம். That is how the believers in Corinth contacted Paul when they needed help with problems they had in their midst. Paul's advice helped them to solve their problems at that time. அவ்விதமாகத்தான் கொரிந்து பட்டணத்திலே இருந்த விசுவாசிகள் பவுலை தொடர்பு கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் மத்தியிலே பிரச்சனை வந்த பொழுது பவுலை தொடர்பு கொண்டார்கள். பவுல் அவர்களுக்கு கொடுத்ததான ஆலோசனையானது அவர்கள் மத்தியிலே இருந்ததான பிரச்சனையை அந்த சமயத்திலே அது தீர்த்து வைத்தது. We constantly seek to build fellowship among ourselves in CFC linked churches so that our unity becomes stronger as one family in the Lord. நாம் கிறிஸ்தவ ஐக்கிய சபையோடு அது தொடர்புடைய சபைகளோடு தொடர்ந்தேச்சையாய் ஒரு ஐக்கியத்தை கட்டி எழுப்ப நாங்கள் விரும்புகிறோம். அது நிமித்தமாய் நம்முடைய ஒருமைப்பாடு வலிமையாய் மாறும். கர்த்தருடைய குடும்பமாய் ஒரு குடும்பமாய் நாம் கட்டப்பட முடியும். This is one reason why we have frequent conferences for all our churches linked with CFC. கிறிஸ்தவ ஐக்கிய சபையோடு தொடர்புடைய எல்லா சபைகளையும் சேர்த்து நாம் அடிக்கடி கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் நடத்துவதற்கான காரணங்களில் இது ஒன்று. Only two more points are there. 2 பாயிண்ட்கள் இன்னும் உண்டு. Importance of family life and CFC's future leadership. குடும்ப ஜீவியத்தினுடைய முக்கியத்துவம், அடுத்தது கிறிஸ்தவ ஐக்கிய சபையினுடைய வருங்கால தலைமைத்துவம். So in CFC, godliness in the family life is of fundamental importance. கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே தேவபக்தி என்பது குடும்பத்தில் உள்ள தேவபக்தி ஒரு அடிப்படையான முக்கியத்துவம் வாய்ந்தது. So we have frequent meetings to encourage families to have good husband-wife relationship with mutual love and respect and to bring up children in the ways of God. ஆகவே நாம் குடும்பங்கள் நல்ல கணவன் மனைவி உறவு பெற்றிருக்க வேண்டும் என்றும் ஒருவருக்கு ஒரு அன்புடையவர்களாக இருக்க வேண்டும், மதிப்பு செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்றும் தங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய வழிகளில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி இப்படி அதற்கென்று நாம் கூட்டங்களை வைக்கிறோம். Wives are meant by God to be helpers to their husbands. மனைவிகள் தங்களுடைய புருஷன்மாருக்கு உதவியாக இருக்கும்படியாக தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். In CFC we value their help immensely. கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே அவருடைய உதவியை நாங்கள் அதிகமாய் மதிக்கிறோம். To help their husbands in building their families and in the husband's ministry. மனைவிகள் தங்களுடைய கணவன்மார் தங்களுடைய குடும்பத்தை கட்டுகிறதிலும்
கணவன்மாருடைய ஊழியத்திலும் அவர்கள் உதவி செய்கிறதை நாங்கள் மதிக்கிறோம். In CFC we teach husbands be good shepherds with their wives. கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு நல்ல மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் போதிக்கிறோம். By going in front of them as examples in every area. அவருடைய மனைவிகளுக்கு முன்னதாக அவர்கள் சென்று ஒவ்வொரு பகுதியிலும் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்படி போதிக்கிறோம். Since the daughters of God also can now prophesy, we encourage all sisters in CFC to be filled with the Holy Spirit and to seek for the gift of prophecy. குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் என்று நாம் வாசிக்கிறபடி நாம் கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே ஸ்திரீகளும் சகோதரிகளும் பரிசுத்த ஆவியானவரை நாடி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படி நாடி தீர்க்கதரிசனத்தை வார்த்தை நாடும்படி நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். We encourage them to share words that encourage and comfort and bless others, as we read in 1 Corinthians 4:3. 1 கொரிந்தியர் 13:3 நாம் வாசிக்கிறது போல அவர்கள் உற்சாகமூட்டி ஆறுதல் படுத்தி மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். First of all in their own homes, to their own the husband and children, and to other women. முதலாவது தங்களுடைய சொந்த குடும்பத்திலே தங்களுடைய புருஷருக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லி உற்சாகப்படுத்தலாம். அதற்கு பிறகு மற்ற ஸ்திரீகளுக்கு அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். CFC's future leadership. கிறிஸ்தவ ஐக்கிய சபையினுடைய வருங்கால தலைமைத்துவம். In CFC we encourage all our younger brothers to be wholehearted so that God can give grace to some of them to become leaders for the churches in the coming days. கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே எல்லா இளம் சகோதரர்களையும் அவர்கள் முழுமனதாக இருக்கும்படி உற்சாகப்படுத்துகிறோம். அது நிமித்தமாய் தேவன் அவர்களுக்கு கிருபையை கொடுத்து அவர்களில் ஒரு சிலர் வருகிற நாட்களிலே சபைகளுக்கு தலைவர்களாக வர முடியும். Jealousy has been a big problem throughout human history. மனித சரித்திரம் முழுமையுமே ஒரு பொறாமை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. Cain was jealous of his younger brother Abel and Saul was jealous of young David. காயின் தன்னுடைய இளைய சகோதரனாகிய ஆபேல் மீது பொறாமை கொண்டான். சவுல் இளம் தாவீதின் மீது பொறாமை கொண்டான். And Christian history is full of examples of elder brothers who have been jealous of gifted younger brothers coming up. கிறிஸ்தவ வரலாறும் இளம் வரம் பெற்ற இளம் சகோதரர்கள் மீது பொறாமை கொள்கிற மூத்த சகோதரர்களுடைய உதாரணங்களால் நிறைந்திருக்கிறது. So these elder brothers have suppressed the younger brothers. இந்த மூத்த சகோதரர்கள் இந்த இளைய சகோதரர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். In CFC however we encourage all elders to look out for godly young brothers with leadership potential and to encourage them and train them. ஆனால் கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலோ எல்லா மூப்பர்களும் இப்படி தேவபக்தி உள்ள இளம் சகோதரர்களுக்காக அவர்கள் அப்படிப்பட்ட சகோதரர்களை தேடி அவர்களை பயிற்றுவித்து அவர்களை தலைமைத்துவம் திறன்கள் உடையவர்களை உற்சாகப்படுத்தும்படி நாங்கள் கேட்கிறோம். Since there is no such thing as retirement in God's work, an elder brother in CFC never retires. தேவனுடைய வேலையிலே பணி ஓய்வு பெறுவது என்கிற ஒரு காரியம் இல்லாதபடினாலே கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலும் ஒரு மூத்த சகோதரர் பணி ஓய்வு பெறுவது இல்லை. But just like fathers bring up their sons to maturity and then pull back and let their sons run their own lives, older brothers in CFC also do the same. தகப்பன்மார்கள் தங்களுடைய மகன்கள் முதிர்ச்சி அடையும்படியும் முதிர்ச்சி அடைந்த பிறகு தாங்களே பின்னாலே வந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை நடத்தும்படி விட்டுவிடுகிறது போல கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலும் மூத்த சகோதரர்கள் அதையே செய்கிறார்கள். Such humble, godly, fatherly elders will continue to be respected and esteemed and consulted by their spiritual sons until the end of their lives. இப்படிப்பட்ட தாழ்மையான தேவபக்தி உள்ள தகப்பனுடைய இருதயம் கொண்ட மூப்பர்கள் தொடர்ந்து கனப்படுத்தப்பட்டும் மரியாதை கொடுக்கப்பட்டும் அவருடைய ஆலோசனை கேட்கப்பட்டும் இருப்பார்கள். அவருடைய ஆவிக்குரிய மகன்கள் தங்களுடைய வாழ்க்கையின் முடிவு வரைந்தும் அவருடைய மதித்து கனப்படுத்தி அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வார்கள். So this is all about the vision. இவை எல்லாம் தான் தரிசனம். So there are two verses which are given. ரெண்டு வசனங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Psalm 133 1 and 3. சங்கீதம் 133 1 3 வசனங்கள். How good it is to see brothers dwelling together in unity. It is only there that the Lord commands the blessings of eternal life. சங்கீதம் 133 1 3. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அங்கேதான் கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். In Colossians 4:17, கலாத்தியர் 4:17, கொலோசியர் 4:17,
pay close attention to the specific ministry that you were given by the Lord and make sure that you fulfill that. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை, ஒரு குறிப்பான ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக. So as we heard this morning also, we have to find out what is the gift the Holy Spirit has given us and fulfill that. இந்த நாள் காலையிலே நாம் கேட்டது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த வரம் என்ன என்பதை நாம் கண்டுபிடித்து அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். So this vision is there in our website. இந்த தரிசனம் நம்முடைய வெப்சைட்ல இருக்கிறது. I don't know how many of you have read earlier. இதற்கு முன்னதாக எத்தனை பேர் இதை வாசித்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. I have read it many times. நான் இதை அநேக முறை நான் வாசித்திருக்கிறேன். Because for me, I worked in the corporate, in corporate they have vision, mission, goal. நான் கார்ப்பரேட் கம்பெனியில வேலையை பார்த்ததுனாலே கார்ப்பரேட் கம்பெனில எல்லாம் அங்கே விஷன், மிஷன், அதனுடைய நோக்கம், இலக்கு இதெல்லாம் வைத்திருப்பார்கள். So when I went through this, for a church, the Lord has revealed this. It didn't come up 1975. This must have come up 2015 or so, like that. இது 1975ல வந்ததல்ல, இது 2015 அந்த வருட நேரத்துல 2005 I think it would have got refined. I know there were many more things which were there in the earlier versions. இதுக்கு முன்னே இந்த வெர்ஷன்ல अनेक காரியங்கள் இருந்ததை பார்த்திருக்கிறேன். இதை ரிவைஸ் பண்ணி இருக்கிறார்கள். So I pray that you will get interested to go through this website and take these things and read slowly. ஆகவே நீங்கள் இதிலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த வெப்சைட்டுக்கு சென்று அந்த காரியத்தை நீங்கள் வாசியுங்கள், அதை பொறுமையாக நிதானமாக வாசியுங்கள். So when I was going through this, I found one more document called The Truths That We Believe. இதை நான் வாசித்த பொழுது இன்னொரு இப்படி கட்டுரையும் இருக்கிறது, நாங்கள் விசுவாசிக்கும் சத்தியங்கள் என்று சொல்லுகிறதான ஒரு. This is 5 pages, that is 9 pages. இது 5 பக்கங்கள் உள்ளது, அது 9 பக்கங்கள் அடங்கிய ஒரு கட்டுரை. So there Brother Zach is talking about 4 truths. அதிலே ஜாக் அவர்கள் 4 சத்தியங்களை குறித்து பேசுகிறார். The truth about God, the truth about Jesus Christ. தேவனை பற்றிய சத்தியம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியம். The truth about our salvation and truth about the church. நம்முடைய ரட்சிப்பை குறித்ததான சத்தியம், சபையை குறித்ததான சத்தியம். I found that very useful for myself to understand what we need to focus on. நாம் எதிலே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து எனக்கு அதிலே பிரயோஜனம் இருக்கிறதை கண்டேன். So with Nellur and Sulurpet, I have shared with them the first 2 things about truth about God and truth about Jesus Christ. நெல்லூர் கூட்டத்திலும் சூலூர்பேட்டு கூட்டத்திலும் தேவனை பற்றிய சத்தியம், Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தையும் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். So I'll be sharing with them, God willing, about truth about our salvation and truth about church. கர்த்தருக்கு சித்தமானால் ரட்சிப்பை குறித்தும் நம்முடைய சபையை குறித்தும் நான் அந்த சத்தியங்களை நான் அவரோடு பகிர்ந்து கொள்வேன். I would like every one of you to go through that portion, the truth, and then convince that you are genuinely born again. அந்த சத்தியங்களை எல்லாம் நீங்கள் படித்துவிட்டு மெய்யாகவே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா என்பதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளும்படி உங்களை நான் கேட்கிறேன். Whether you are really genuinely baptized in the Holy Spirit. நீங்கள் மெய்யாகவே பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். Even those books, The Real Truth, Good Foundation, that also focuses on these things. இதுவே மெய்யான சத்தியம், நல்லதொரு அஸ்திபாரம், இந்த 2 புத்தகங்களும் இந்த சத்தியங்களை வலியுறுத்துகிறது. I want everyone who is sitting in the church to be really a committed member in the church. இங்கே சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் சபைக்கு அர்ப்பணிப்புள்ள அவயவங்களா இருக்கும்படி நான் விரும்புகிறேன். Not come here just to get married and get to buried, நான் சபைக்கு திருமணம் செய்வதற்கும் சபையில கல்லறைக்கும் அப்படியே நாம் வரக்கூடாது. We have to be the members in the body. நாம் சரீரத்திலே இருக்கிற அவயவங்களைப் போல இருக்க வேண்டும், அவயங்களா இருக்க வேண்டும். If you are a little finger, நீங்கள் ஒரு சுண்டுவிரலாக இருப்பீர்களானால், when this hand moves you have to move. அந்த கரம் நகரும் பொழுது நீங்களும் நகருவீர்கள். If you can identify your finger, then when this hand moves you will move. உங்களுடைய விரல் எது என்று கண்டுபிடித்து விட்டால் இந்த கை நகரும் பொழுது நீங்களும் நகருவீர்கள். Finger is also connected to the head. இந்த சுண்டுவிரல் is also connected to the head. இந்த சுண்டுவிரலும் தலையோடு தொடர்பு பெற்றிருக்கிறது, இந்த கையும் தலையோடு தொடர்பு பெற்றிருக்கிறது. Yeah, so that's the head gives the signal to all these things, to move. தலை இந்த எல்லா உறுப்புல அந்த அவயவங்கள் எல்லாற்றுக்கும் கட்டளை கொடுக்கிறது, நீங்கள் இப்படி நகர வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறது. So if you are connected to the head, you will get the signal. நீங்கள் தலையோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் அந்த சிக்னலை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். And I really believe the Lord is building His church in our midst today.
நம்முடைய மத்தியிலே இன்றைக்கு தேவனுடைய சபையை கட்டி கொண்டு வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And it's my prayer that in my days, until I am alive, the Lord should, keep fulfilling that prayer of ours. என்னுடைய விருப்பம் என்னுடைய நாட்கள் முடியும் வரை இந்த காரியங்களை அவர் நம்ம மத்தியிலே நிறைவேற்ற வேண்டும். And the Lord should raise up others who will also keep that prayer in their hearts. And the Lord should raise up people who will have the same prayer in their hearts. இதே எனக்கு இருக்கிறதான இதே ஒரு ஜெபம் கொண்டிருக்கிறதான மற்ற சகோதரர்களையும் ஆண்டவர் எழுப்ப வேண்டும். அவர்கள் அதை தொடர்ந்து செய்வார்கள். Amen. ஆமென்.